أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உரை இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய தஃப்சீரை அதனுடைய தஃப்சீரினுடைய வடிவத்தில் சிறுக சிறுக சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து துவங்கி சூரத்துன் நாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துன் இஹ்லாஸிலிருந்து இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் பக்ரா வரை அப்படியே பின் வரிசையில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த குர்ஆனுடைய தஃப்சீரைத்தான் முழுமையாக இன்ஷா அல்லாஹ் தெளிவாக எளிய முறையில் விளக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை கொண்டு சிலரை உயர்த்துகின்றான், மற்றும் சிலரை இதே குர்ஆனை கொண்டு அல்லாஹு தஆலா தாழ்த்தி விடுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை ஆரம்பமாக நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். குர்ஆனை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த குர்ஆனை கொண்டுதான் நமக்கான உயர்வு இருக்கின்றது, இந்த குர்ஆனை விடுவதினால் நமக்கான தாழ்வு இருக்கின்றது என்பதை முதலில் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் சுருக்கமாக ஒரு சில கட்டங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தஃப்சீருக்கு முன்னால் ஆரம்பமாக நம்பர் 1, குர்ஆனை ஓதுதல். குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் இல்லாததினால்தான் இன்று தேவையில்லாத பலதரப்பட்ட பழக்கங்கள் நமக்கிடையே வந்திருப்பதை மிக கனத்த இதயத்தோடு நான் பதிவு செய்கின்றேன். சஹாபாக்களிடத்தில் இருந்த மிக ஆழமான பண்பில் ஒரு பண்பு, எந்நேரமும் குர்ஆனை ஓதுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று அதை பிறருக்கும் கற்றுத் தருபவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், மன் கரஅ ஃபீ கிதாபில்லாஹ், எவர் ஒருவர் அல்லாஹுடைய வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை ஓதுவாரோ ஃபலஹு ஹஸனத்துன், அவருக்கு ஒரு நன்மை இருக்கின்றது. வல் ஹஸனத்து அஷரத்து அம்சாலிஹா, அந்த ஒரு நன்மை 10 நன்மைகளை கொண்டு வரும். எனவே லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் இந்த 3 எழுத்துக்களையும் சேர்த்து ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். பல் அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன், அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது, குர்ஆனிலிருந்து எவரேனும் ஒருவர் ஒரு எழுத்தை சொன்னால் அவர் 10 நன்மையை பெறுகிறார். 2 எழுத்துக்களை ஓதினால் சொன்னால் 20 நன்மைகளை பெற்றுக்கொண்டார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா எப்படி தாராளமாக வாரி வழங்குகிறான் என்று பாருங்கள். இப்போது ஒருவர் தினம் தினம் குர்ஆனை ஓதக்கூடிய வழக்கமுடையவராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜுஸ்வில் அல்லது ஒரு சூறாவில் எத்தனை எழுத்துக்களோ, ஒவ்வொரு எழுத்துக்கும் தலா 10 நன்மைகள் அல்லாஹ் அவருடைய கணக்கில் சேர்த்து கொண்டே இருக்கின்றான். எனவே முதலில் தஃப்சீருக்குள் நாம் செல்வதற்கு முன்னால் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கமுடையவர்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதை மனனம் செய்ய வேண்டும். இப்னு மாஜாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. யார் குர்ஆனை மனனம் செய்வாரோ, நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள், யார் குர்ஆனை மனனம் செய்வாரோ அவர் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வினுடைய உறவினராகவும் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராகவும் அவர் தனித்து விளங்கப்படுவார். அல்லாஹுடைய உறவினர், சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம்! அல்லாஹுடைய உறவினராகவும் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராகவும் யார் குர்ஆனை மனனம் செய்தாரோ அவர் அல்லாஹ்வினால் விளங்கப்படுத்தப்படுவார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதே மூன்றாவது, குர்ஆனை ஓதுதல், குர்ஆனை மனனம் செய்தலோடு நிறுத்திவிடாமல் அதை புரிய வேண்டும், அதனுடைய அர்த்தத்தை விளங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹு தஆலா யாருக்கு நலவை நாடுகின்றானோ இந்த தீனில், மார்க்கத்தில் அவரை மார்க்க விளக்கமுடையவராக, ஃபகீஹாக அவரை அல்லாஹ் மாற்றி விடுகின்றான். எனவே யாருக்கு குர்ஆன் புரிதல் வருகிறதோ அல்லாஹ் அவரின் மீது நலவை செய்திருக்கிறான் என்ற அர்த்தம். யார் அதற்கு முயற்சியே செய்யவில்லையோ, யார் குர்ஆனை புரிய முயலவே இல்லையோ, அல்லாஹு தஆலா அவருக்கு நலவு செய்யவில்லை என்ற அர்த்தம்.
அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இது மூன்றாவது. நான்காவது, குர்ஆனை சிந்திக்க வேண்டும். எந்நேரமும் அதை பற்றிய யோசனை இருக்க வேண்டும். குர்ஆனை பற்றி சிந்தித்தலை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனை சிந்திக்கணும், அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த சபை இந்த உலகத்தில் குர்ஆனை ஓதி அதை பற்றி சிந்திக்குமோ, வெறுமே ஓதுறதில்லை, குர்ஆனை ஓதி அதை பற்றி சிந்தித்து கொண்டு இருந்தால் அல்லாஹ்வினுடைய சகீனத், அமைதி, ரஹ்மத் இந்த சபையின் மீது இறங்கிக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே சிந்திப்பது என்பது நான்காவது கட்டம். ஐந்தாவது, எதை நம்ம ஓதுனோமோ, எதை நம்ம மனப்பாடம் பண்ணோமோ, எதை நாம் புரிஞ்சோமோ, எதன்படி சிந்திச்சுக்கிட்டே இருந்தோமோ அதே மாதிரி நம்ம வாழுறது. அதாவது சுருக்கமாக சொன்னால், குர்ஆனில் அல்லாஹு தஆலா எப்படி வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறானோ இதே அடிப்படையில் நாம் வாழ முயற்சிப்பது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள் எப்படி இருந்தது என்று பின்னால் வந்த தாபிஈன்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய பதில், நீங்கள் குர்ஆனை ஓதியதில்லையா அப்படின்னு திருப்பி கேட்பாங்க. ஆம், ஓதியிருக்கிறேன் என்று அவர் சொன்னால், குர்ஆன் எப்படி இருந்ததோ அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் இருந்தது. குர்ஆனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பிரித்து பார்க்க முடியாது. குர்ஆன்ல என்ன சொல்லுதோ அதுதான் நபி அவர்களுடைய வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அது அப்படியே குர்ஆனில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். எனவே குர்ஆனின் படி வாழ்தல் என்பது மிக முக்கியமானது. இதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். குர்ஆனில் அல்லாஹு தஆலா என்ன பேசியிருக்கிறானோ அதை நடைமுறைப்படுத்துபவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது ஐந்தாவது. நம்பர் 6, நாம் நடைமுறைப்படுத்தி இதன்படி வாழ்ந்தால் மாத்திரம் போதாது. நம்முடைய குடும்பம், நம்முடைய சமூகம், நம்மை நாம் சுய கட்டுப்பாடோடு சீர்திருத்திக் கொள்வதோடு நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய சமூகத்தையும், நம்முடைய ஊர் மக்களையும், நம்முடைய நாட்டு மக்களையும், இந்த உலக மக்களையும் குர்ஆனின் படி வாழ வைக்க வேண்டும். இது 6வது. இந்த குர்ஆனின் படி வாழ வைப்பதின் மூலமாகத்தான் குர்ஆனுடைய முழுமை அதில் பெற்று இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை போன்று, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடம் இருந்து உங்களுக்கு கிடைப்பது ஒரே ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை பிறருக்கு நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள். ஸஹீஹுல் புகாரியினுடைய ஹதீஸ். ஹஜ்ஜத்துல் விதாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்க வைத்த சஹாபாக்களை ஒட்டுமொத்தமான செய்திகளை சொல்லியதற்கு பின்னால், ஃபல் யுபல்லிக் ஷாஹிதுல் காயிபா, இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே எந்த செய்தியாக இருந்தாலும் அதை அடுத்தவர்களையும் வாழ வைக்க வேண்டும். குர்ஆனை கொண்டு உபதேசம் செய்ய வேண்டும். குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான், ஃபதக்கிர் பில் குர்ஆனி மை யகாஃபு வஈத், இந்த குர்ஆனை கொண்டு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், இந்த குர்ஆனை கொண்டு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றான். இந்த குர்ஆனை பற்றி ஏகப்பட்ட சிறப்புகள் நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் தற்போது சுருக்கமாக நான் சில விஷயத்தை நினைவூட்டிக் கொள்கின்றேன். ஒன்று, குர்ஆன் ஷஃபாஅத் செய்யக்கூடியது. நமக்காக நாளை மறுமை நாளையில் ரெக்கமெண்டேஷன் நமக்காக செய்யக்கூடியதில் முதன்மையாக இருப்பது இந்த குர்ஆன் தான். யார் எவ்வளோ குர்ஆனோடு அவருடைய வாழ்க்கை இருந்ததோ அந்த குர்ஆன் அவருடைய கபருக்கு வெளிச்சமாகவும் ஒளியாகவும் இருக்கும் அப்படின்றத ஹதீஸ்ல நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நாளை மறுமை நாளையில் மஹ்ஷர்ல அந்த வெயில்ல நிற்கக்கூடிய நேரத்தில் யார் குர்ஆனோடு தொடர்பில் இந்த உலகத்தில் இருந்தார்களோ அது அவர்களுக்கு குடையாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும் குடையாக குர்ஆன் வரும் அப்படின்றதையும் ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய பிரபல்யமான ஹதீஸ் நீங்கள் அத்தனை நபர்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொறாமை என்பது இஸ்லாத்தில் இல்லை, பொறாமைப்படக்கூடாது. ஆனால் 2 நபர்களின் மீது மட்டும் பொறாமைப்படலாம். அது யார் அப்படின்னா, ஒருத்தருக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய இல்மு கொடுத்திருக்கிறான். அந்த குர்ஆனுடைய இல்மை அவர் தினமும் காலையிலும் மாலையிலும் இரவிலும் மக்களுக்கு அதை போதித்து கொண்டே இருக்கிறார். இவரை பார்த்து நம்ம பொறாமைப்படலாம். இந்த மாதிரி இல்மு நம்ம கிட்ட இருந்தா நாமளும் மக்களுக்கு போதிக்கலாமே அப்படின்னு பொறாமைப்படலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குர்ஆன் ஓதப்படாத வீடு பாழடைந்து போன வீட்டுக்கு சமம்.
இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை நாம் ஆழமாக மனதில் வைக்க வேண்டும். குடிசை வீடா இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதப்படுதுன்னா அதுதான் மாளிகை, அதுதான் சிறந்த வீடு. மிகப்பெரிய பங்களாவாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படலை அப்படின்னா அது பாலடைந்த வீடு அப்படின்றத நம்ம விளங்கிக்கிறோம். குர்ஆனே நம்முடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடிய அந்த நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹு தஆலா நம்மை சேர்த்தருள் புரிவானாக. இப்போ சுருக்கமாக சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா தோற்றுவாய். இந்த ஃபாத்திஹா என்பதற்கான பொருள் தோற்றுவாய். இதுல 7 வசனங்கள் இருக்கு. இந்த அத்தியாயத்திற்கு மக்கி அத்தியாயம், மக்காவில் அருளப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ முதல்ல சூறாக்களுடைய பெயர்களை நாம அழகான முறையில் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கப்படணும். இது முதல் விஷயம். சூறாவினுடைய துவக்கத்தை தெரிஞ்சு வைக்கிறது தப்பு இல்லை. ஆனா அந்த துவக்கத்தையே பேர் மாதிரி வச்சுக்கிட்டு அதையே அடையாளமா வச்சுக்கிறது அது தவறானது. சூறாக்களுடைய பெயர் முதன்மையானதாக நாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த அல் ஃபாத்திஹா அப்படின்ற அத்தியாயத்திற்கு, இந்த சூறாவிற்கு உம்முல் கிதாப் அப்படின்ற பேர் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான பேர். இந்த பேரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இன்னொரு பெயர் உம்முல் கிதாப், அதாவது குர்ஆனின் தாய், குர்ஆனின் அன்னை அப்படின்னு சொல்லி இந்த பெயர் பெற்றிருக்கு. இப்போ குர்ஆனுடைய தாய் சூரத்துல் ஃபாத்திஹா அப்படின்னா என்ன பொருள்? சூரத்துல் ஃபாத்திஹா என்ன சொல்லுதோ அதிலிருந்து பிறந்தது தான் அலிஃப் லாமில் இருந்து துவங்கி மினல் ஜின்னதி வன்னாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய கருத்தை தான் மிக அப்படியே அக்யூரட்டாக கொஞ்சம் கொஞ்சமா விளக்கமாக விலாவரியாக மீதி உள்ள குர்ஆன் பேசுது அப்படின்றதை நம்மால் புரிஞ்சிக்க முடிகின்றது. அதே மாதிரி இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் உம்முல் கிதாப் என்று ஏன் இதற்கு பெயர் வந்தது அப்படின்ற கருத்தை அவங்க சொல்லும் போது, ஒவ்வொரு தொழுகையிலும் குர்ஆன் ஓதும் போதெல்லாம் ஆரம்பமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு நாம் ஓதுவதாலும் குர்ஆனுடைய ஆரம்பமாக சூரத்துல் ஃபாத்திஹா இருப்பதாலும் இந்த சூறாவிற்கு உம்முல் கிதாப் என்ற பெயர் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் கருத்தை தெரிவித்திருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று குர்ஆன் முழுவதிலும் 114 சூறாக்கள் இருக்கிறது. இப்ப இந்த 114 சூறாக்களுடைய ஒவ்வொரு சூறாவினுடைய தலையிலையும் நீங்க குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்க்கு மேல மக்கி மதனி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். சூரத்துல் ஃபாத்திஹா மக்கியா, சூரத்துல் பக்கரா மதனியா, உதாரணமா சொல்றேன். இப்படி போடப்பட்டிருக்கும். இப்படி போடப்பட்டிருந்தால் என்ன நம்ம விளங்கணும் அப்படின்னா, மக்கியானா மக்கால இறங்குனது, மதனி அப்படின்னா மதீனால இறங்குனது அப்படி நம்ம பொருள் கொள்ளக்கூடாது. அதுக்குள்ளார அந்த பொருள் இருந்தாலும் நாம என்ன விளங்கணும் அப்படின்னா, ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கியது, ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறங்கியது. ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கிய சூறாக்களுக்கு மக்கி சூரா என்று நாம் சொல்வோம். ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறங்கியதற்கு மதனி சூரா என்று நாம் சொல்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ள வந்தார்கள். இது ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கியதா ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறங்கியதா அப்படின்னா ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறங்கியது. ஆனா சூரா இறங்கினது மக்கால. சூரத்துன் நஸ்ர் மக்கா வெற்றியில இறங்குச்சு வச்சுக்கோங்க உதாரணமா. இப்ப இந்த சூரா இறங்கினது மக்கியா, அதாவது மக்கால இறங்குச்சு. ஆனா அந்த சூறாவினுடைய பேரு மதனியா. ஏன் அப்படின்னா ஹிஜ்ரத்துக்கு பின்னால். அப்ப அல்லாஹு தஆலா இதை 2 கட்டங்களா நமக்கு பிரிச்சு கொடுக்கிறான். குர்ஆன் 13 ஆண்டு கால வாழ்க்கை ஒரு தத்துவத்தையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10 ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கையை 2வது தத்துவத்தையும் இந்த குர்ஆன் மிக ஆழமாக உள்ளடக்கி வைத்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 23 ஆண்டு காலத்தின் 114 சூறாக்களை குர்ஆன் மக்கியா ஹிஜ்ரத்துக்கு முன்னால், மதனியா ஹிஜ்ரத்துக்கு பின்னால் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மக்கியா எத்தனை சூறாக்கள் அப்படின்னா 88 மக்கி, 26 மதனி. இது ஒரு கருத்து. அல்லது 86 மக்கி 28 மதனி. இதுதான் வலுவான கருத்து. 86 மக்கி, அதாவது ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கிய சூறாக்கள் 86 சூறாக்கள், ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறங்கிய சூறாக்கள் 28 சூறாக்கள். இது மதனி அப்படின்றத நாம கணக்கில் கொள்ள வேண்டும். இதை நம்ம ஞாபகமா வச்சுக்கணும். மக்கியானா என்ன, மதனியானா என்ன அப்படின்றது. இது போக அதுக்கு அடுத்ததாக குர்ஆனை 30 பாகங்களா நம்ம பார்க்கிறோம். 30 ஜுஸ்கள். இந்த 30 ஜுஸ்ஸா குர்ஆன் இறங்குச்சா அப்படின்னா அப்படி இறங்கல.
குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல சூறாவா இறங்குச்சு அல்லது வசனங்களா இறங்குச்சு, இப்படிதான் இறங்குச்சு. சில நேரங்கள்ல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கூட இறங்கி இருக்கு. அது பின்னாடி வரும்போது நான் சொல்லுவேன். ஒற்றை வார்த்தையா இறங்கி இருக்கு, ஒரு சூறாவா இறங்கி இருக்கு, வசனங்களா இறங்கி இருக்கு. ஒரு வசனம், 10 வசனம், 20 வசனம், 100 வசனம், இந்த மாதிரி வசனங்களாக இறங்கி இருக்கிறது. இப்படிதான் குர்ஆன் இறங்கி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி சஹாபாக்கள் குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கத்தை நம்ம தினமும் ஆகுமாக்கி கொள்ளணும் அப்படின்றதுக்காக அதை மஞ்சில்களா பிரிச்சாங்க. உதாரணமா குர்ஆன்ல மொத்தம் 7 மஞ்சில்கள் இருக்கு அப்படின்றத பிரிச்சாங்க. இந்த மஞ்சில்களை பத்தி நான் நாளைக்கு சொல்றேன். இப்போ அந்த மஞ்சில்களுக்கு பின்னாடி தான் குர்ஆன் 30 பாகங்களாக பிரிக்கப்பட்டது. அதாவது மாசத்துக்கு ஒரு குர்ஆனாவது ஒரு நபர் ஓதணும், டெய்லி ஒரு ஜுஸு ஓதணும் அப்படின்ற நல்ல நோக்கத்துக்காக பிரிக்கப்பட்டது தான் இந்த 30 பாகங்கள். அதே மாதிரி 540 ருக்கூகளாக பிரிக்கப்பட்டது. ருக்கு அப்படின்னா இப்ப நம்ம தொழுகையில சொல்றோம் ருக்கு அப்படின்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறது, ஒரு டாபிக்ல இருந்து இன்னொரு டாபிக்கு மாறுறது. இதற்கு பேர் ருக்கு, ரா, காஃப், வாவ், ஐன். இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஐன், அதாவது கடைசி எழுத்து. ருக்கு என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்து தான் ஐன். இப்போ குர்ஆனுடைய ஓரங்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம், வசனங்களை நீங்க ஓதிக்கிட்டே போகும்போது ஒரு இடத்துல சைட்ல ஐனுன்னு போட்டிருக்கும், அதுக்கடுத்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் தூரம் போனோம்னா இன்னொரு ஐனுன்னு போட்டிருக்கும். இந்த ஐனுடைய ஃபுல் ஃபார்ம் ருக்கு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இந்த ஐன் எந்த வசனத்துல முடியுதோ அது வரைக்கும் ஒரு சாப்டர் அங்க இருக்கு. எங்கிருந்து அங்க தொடங்குதோ அந்த ஐனை முடிச்சுட்டு நீங்க அடுத்த வசனம் துவங்கும் போது அங்கிருந்து அடுத்த சாப்டர் துவங்குது அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி குர்ஆனுடைய ஒட்டுமொத்தமான வசனங்கள் 6666 வசனங்கள் இருக்குது. அதே மாதிரி குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் எத்தனை இருக்கு அப்படின்னா 86,430 வார்த்தைகள் இருக்குது. அதே மாதிரி குர்ஆன்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை எழுத்து இருக்கு அப்படின்னா 10,27,000 எழுத்துக்கள் ஒட்டுமொத்தமா மொத்த குர்ஆன்லயும் இருக்கு. அதே மாதிரி குர்ஆன்ல அடையாள குறிகள் இருக்கு பாத்தீங்களா, ஃபதஹ், கஸ்ர், லம். இதை தமிழ்ல அகரம், இகரம், உகரம் அப்படின்னு சொல்லுவோம். உருது லாங்குவேஜ்ல மக்தப் மதரசால பிள்ளைகளுக்கு புரிவதற்காக ஜபர், ஜேர், பேஷுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி ஃபதஹ் அதாவது ஜபர் அதாவது அகரம், இது 4,53,143 அகர குறியீடுகள் குர்ஆன்ல இருக்கு. ரெண்டாவது கஸ்ர், ஜேர், இது குர்ஆன்ல 39,582 இகர குறியீடுகள் குர்ஆன்ல இருக்கு. மூணாவது லம், பேஷ், இது குர்ஆன்ல 8,804 உகர குறியீடுகள் குர்ஆன்ல இருக்கு. இப்ப இதே மாதிரி நுக்தான் இருக்கு. ஒரு சில எழுத்துக்களுக்கு மேல கீழே புள்ளி இருக்கும். பாக்கு கீழே புள்ளி, தாக்கு மேல 2 புள்ளி, சாவுக்கு மேல 3 புள்ளி, அதே பல்லு மாதிரி இருந்து மேல 3 புள்ளி இருந்தா அது ஷீன். இந்த மாதிரி நுக்தாக்கள் குர்ஆன்ல ஒட்டுமொத்தமா 1,05,684 நுக்தாக்கள், புள்ளிகள் குர்ஆன்ல இருக்கு. அதே மாதிரி மத்து, நீட்டல் குறியீடுகள், சின்ன மத்து, பெரிய மத்து ரெண்டும் சேர்த்து 1,771 மத்துக்கள் குர்ஆன்ல இருக்கு. அதே மாதிரி ஷத், டபிள்யூ மாதிரி இருக்கும் ஒரு எழுத்து மேல, இது தஷ்தீத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஷத்து குர்ஆன்ல ஒட்டுமொத்தமா அழுத்தல் குறியீடு அப்படின்றது தமிழ்ல இதற்கு பேர். இது 1,274 ஷத்து குறியீடுகள் குர்ஆன்ல மொத்தமா இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம சுருக்கமா தெரிஞ்சு வைக்க வேண்டிய விஷயம். குர்ஆனை ஜுஸ்களாக அல்லாஹு தஆலா இறக்கல, சூறாவாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியது, அல்லது வசனங்களாக இறங்கியது, சில நேரங்களில் ஒரே ஒரு வார்த்தையாக கூட இறங்கி இருக்கிறது. இப்போ மன்சில்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் குர்ஆனை மன்சில்களாக பிரித்தார்கள். இப்போ இந்த குர்ஆன்ல நீங்க மன்சிலை பார்த்திருப்பீங்க. மன்சில்னு சொல்லி குர்ஆனுடைய ஓரத்துல கீழையோ அல்லது சைட்லயோ அதை போட்டிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு குர்ஆன் நாம முடிக்கணும் அப்படின்றதுக்காக சஹாபாக்கள் போட்டுக்கிட்ட டைம் டேபிள் தான் மன்சில் அப்படின்றது. சஹாபாக்கள் தினமும் குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கத்துல இருக்கணும். சூறாக்களை பிரிக்கக்கூடாது. ஒரு சூறாவினுடைய ஆரம்பத்திலிருந்து வேறொரு சூறாவினுடைய முடிவுல தான் அந்த குர்ஆனை முடிக்கணும் அப்படின்ற அழகான ஒரு கட்டமைப்பு தான் இந்த மன்சில்.
சூரத்துல் ஃபாத்திஹாலேருந்து சூரத்துல் நிசா 4வது சூரா முடிகிற வரைக்கும் மன்சில் 1ன்னு சொல்லி இருக்கும். இப்படி தான் சஹாபாக்கள் முதல் நாள் ஓதுனாங்க. உதாரணமாக திங்கக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இதை ஓதிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக 2வது நாள் சூரத்துல் மாஇதா 5வது சூறாலேருந்து சூரத்து தௌபா வரைக்கும் மன்சில் 2ன்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். இது 2வது நாள். 3வது நாள் சூரா யூனுஸில் இருந்து சூரத்து நஹல் வரைக்கும் 10வது சூறாலேருந்து 16வது சூறா வரைக்கும் இது மன்சில் 3. இதே மாதிரி அதற்கு அடுத்ததா 17வது சூரா பனி இஸ்ராயிலிருந்து சூரத்துல் ஃபுர்கான் 25வது சூறா வரைக்கும் மன்சில் 4வது நாளா பிரிச்சாங்க. சூரத்து ஷுஆரா 26வது சூறாலேருந்து சூரா யாசின் 36வது சூறா வரைக்கும் மன்சில் 5வதா அவங்க பிரிச்சாங்க. அதே மாதிரி சூரத்து சாஃபாத் 37வது சூறாவிலிருந்து சூரத்துல் ஹுஜராத் 49வது சூறா வரைக்கும் மன்சில் 6ஆகவும் 50வது சூரா காஃபில் இருந்து சூரத்து நாஸ் கடைசி சூரா 114வது சூறா வரைக்கும் மன்சில் 7ஆக சஹாபாக்கள் பிரிச்சாங்க. ரொம்ப அழகான ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு தினமும் இந்த மன்சில் வாரியாக குர்ஆன் ஓதினால் வாரத்திற்கு ஒரு குர்ஆனை நம்ம முடிக்கலாம். ஆனால் பின்னாடி வந்தவர்கள் ரொம்ப சிரமப்பட்டதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜுஸ்களாக இந்த குர்ஆனை பிரித்தாங்க. 30 ஜுஸ், ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ்ஸாவது ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஜுஸ்கள் குர்ஆன் எப்படி பதியப்பட்டிருக்கு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. குர்ஆன்ல 2 வெரைட்டி இருக்கு. 15 வரி குர்ஆன், 13 வரி குர்ஆன். ஹிஃப்ல் ஓதக்கூடிய பிள்ளைகளுக்கு இதை சொல்லுவாங்க. இதை எல்லாருமே நம்ம தெரிஞ்சு வைக்கணும். 13 வரி குர்ஆன், 15 வரி குர்ஆன். இந்த 15 வரி குர்ஆன்ல ஒவ்வொரு ஜுஸுக்கும் 20 பேஜ் இருக்கும், 20 பக்கங்கள், 10 பேஜ் இருக்கும், 20 பக்கங்கள், 20 பக்கங்கள் கொண்டது தான் இந்த 15 வரி குர்ஆன் ஒவ்வொரு ஜுஸுக்கும். 13 வரி குர்ஆன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா 28 பக்கங்கள் இருக்கும் ஒவ்வொரு ஜுஸுக்கும். இந்த அடிப்படையில் தான் இந்த ஜுஸுக்களை பிரிச்சிருப்பாங்க. 20 பக்கங்கள், 10 பேஜ் இருந்தால் அது 15 வரி குர்ஆன் ஒரு ஜுஸுக்கு. வரினா என்னன்னு சொல்றது புரியுதுல? ஒரு பக்கத்துல இத்தனை வரிகள் தான் இருக்கும். நீங்க வீட்டில் உட்காந்து எண்ணி பார்த்தீங்கன்னா 15 வரி வந்தா அது 15 வரி குர்ஆன், 13 வரி வந்தா அது 13 வரி குர்ஆன். 13 வரிகளாக இருந்தால் ஒரு ஜுஸ்லையும் 28 பக்கங்கள் இருக்கும். 15 வரிகளாக இருந்தால் உங்களுடைய குர்ஆன் ஒவ்வொரு ஜுஸுக்கும் 20 பக்கங்கள் இருக்கும். இதை நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுலயும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அறிஞர்கள் நமக்கு இன்னும் இலகுவாக்குவதற்காக குர்ஆனுடைய ஒவ்வொரு ஜுஸ்களையும் 4 பாகங்களா பிரிச்சாங்க. ருபு, நிஸ்ஃபு, அதே மாதிரி சுலுஸ் அல்லது சலாசா, அதாவது கால் ஜுஸ், அரை ஜுஸ், முக்கா ஜுஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சாங்க. இதை நீங்க ஒவ்வொரு ஜுஸ்களையும் எடுத்து பார்க்கலாம். 15 வரி குர்ஆன்ல இப்போ 20 பக்கங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 20 பக்கங்கள்ல ஒவ்வொரு 5 பக்கங்களையும் கரெக்டா அவங்க பிரிச்சிருப்பாங்க. கால் ஜுஸ், அந்த 5 பேஜுக்கு கால் ஜுஸ், அடுத்த 10 பேஜுக்கு அரை ஜுஸ் அப்படின்றத அழகாக அங்கேயே குர்ஆன் பிரியும். சில இடங்களில் சில வசனங்கள் முன்ன பின்ன அதை சாப்டர்களை கவனித்து அவங்க போட்டிருப்பாங்க. முக்கா ஜுஸ் அப்படின்றது சுலுஸ் அல்லது சலாசா, 3 1 பங்கு, 3 3 பங்கு அப்படின்ற மாதிரி அதை பிரிச்சிருப்பாங்க. அது ஒரு ஜுஸ் முடியும் போது ஒரு ஜுஸ் இப்படி இருக்கும். அதே மாதிரி குர்ஆன் இறங்கக்கூடிய நேரத்தில் வார்த்தைகளுக்கு ஜேர் ஜபர்லாம் இருக்கலை, சில வார்த்தைகளுக்கு புள்ளியும் நுக்தாவும் இருக்கலை. இப்போ நேற்று கூட எவ்வளோ நுக்தா இருக்குன்றதை நம்ம பேசணும், அகரம் உகரம் இகரத்தை பற்றி பேசணும். ஆனால் குர்ஆன் இறங்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கி அந்த குர்ஆன் சஹாபாக்கள் தோல் பட்டையிலையும் மரப்பட்டையிலையும் எழுதும் போது ஜேர் ஜபர் இருந்ததா அப்படின்னா ஜேர் ஜபர் தஷ்கீல் எல்லாம் இருக்கல. இலக்கணம் தெரிஞ்சு இருந்ததுனால, ஓத தெரியும் அப்படின்றதுனால ஜேர் ஜபர் இல்லாம தான் அந்த வசனங்கள் எழுத்துக்கள் இருந்தது. பின்னாடி வரக்கூடிய அறிஞர்கள் பல நபர்கள் எழுத்துக்களை சரி செஞ்சாங்க. அதாவது பின்னால் வருபவர்களுக்கு, அரபி மொழி அல்லாதவர்களுக்கும் இந்த எழுத்துக்கள் என்னன்றது தெரியணுன்றதுக்காகத்தான் நுக்தாக்களை எல்லாம் சரிவர போட்டாங்க. எழுத்தினுடைய வடிவங்களை கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணாங்க. இப்போ ஜேர் ஜபர் யார் போட்டா அப்படின்னா இஸ்லாமிய மன்னர்களில் மிகப்பெரிய கொடுங்கோல் அரசனாக வந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தான் குர்ஆனுக்கு தஷ்கீல் பண்ணார். அதாவது ஜேர் ஜபர் பின்னாடி வருபவர்களுக்கு இலக்கணம் தெரியல அப்படின்னா அவங்க எப்படி இந்த வார்த்தைகளை ஓதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த ஜேர் ஜபரை நமக்கு போட்டு கொடுத்தார். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி குர்ஆனுடைய நடுமத்தியான ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு.
வல் யதலத்தஃப் இது எங்க இருக்கு அப்படின்னா சூரத்துல் கஹ்ஃபினுடைய 19வது வசனத்துல இந்த வார்த்தைகள் எல்லா குரான்லையும் கொஞ்சம் ப்ராட் பண்ணியிருப்பாங்க. இந்த வார்த்தையை மட்டும் போல்ட் ஆக்கியிருப்பாங்க. வல் யதலத்தஃப் அப்படின்ற இந்த வார்த்தை இதுல இருக்கக்கூடிய இந்த வார்த்தை இருக்குல்ல, வல் யதலத்தஃப்ல வாவ் அலிஃப் லாம் யா தா இதுவரைக்கும் இந்த பக்கம் பாதி குரான், லாம் தாஃபா இங்கிருந்து ஆரம்பிச்சு நாஸ் வரைக்கும் இந்த பக்கம் பாதி குரான் அப்படின்றத குரான் நமக்கு பாதியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ குரானுடைய சென்டர் வார்த்தை எது அப்படின்னா சூரத்துல் கஹ்ஃப்ல இருக்கக்கூடிய 19வது வசனத்தில் வரக்கூடிய வல் யதலத்தஃப் அப்படின்ற இந்த வார்த்தை தான் சென்டர் பாயிண்ட். இதுக்கு எச்சரிக்கை அப்படின்ற அர்த்தமும் இருக்கு. அந்த குகை தோழர்கள் நீங்க போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க, நல்ல பொருள் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும் போது எச்சரிக்கையோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், யாரும் உங்களை பார்த்துக்காத மாதிரி, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்காத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகை தோழர் சொல்லி அனுப்புவார். அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் வல் யதலத்தஃப், எச்சரிக்கை அப்படின்ற வார்த்தை. குரானுடைய சென்டர் வேர்டு இந்த வேர்டு. இது சூரத்துல் கஹ்ஃபுடைய 19வது வசனத்துல இருக்கு அப்படின்ற இந்த விஷயத்தையும் நம்ம விளங்கிக்கணும். இப்போ இதே மாதிரி அடுத்த குறிப்பு என்னன்னா, இந்த ஐனை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஐன் ஒவ்வொரு சூறாவிலையும் அது கடைசியில் இருக்கும். அதே மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் தூரத்தில் ஐன் போடப்பட்டிருக்கும். இந்த ஐனுடைய தலைமையில் ஒரு நம்பர், ஐனுடைய வயிற்றில் ஒரு நம்பர், ஐனுக்கு கீழே ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பர் எதை குறிக்குது அப்படின்றத நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா ஒரு ஃபார்மாலிட்டியாக நீங்கள் சூரா ஆலு இம்ரான், அதாவது 3வது சூரா ஆலு இம்ரானுடைய முதல் ஐனுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஐனுக்கு மேலே ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் 1ன்னு போடப்பட்டிருக்கும். இந்த 1 எதை குறிக்குதுன்னா சூறாலிருந்து இது 1வது ஐன் அப்படின்றத குறிக்குது. ஸோ ஐனுக்கு மேலே இருக்கிற நம்பர் சூறாலேருந்து இது எத்தனாவது ஐன் அப்படின்றத குறிக்கிறதுக்காக போடப்படக்கூடிய நம்பர். ஐனுக்கு நடுவில் ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பர் என்ன அப்படின்னா இதற்கு மேலுள்ள ஐனிலிருந்து இந்த ஐனு வரைக்கும் எத்தனை வசனங்கள் ஓடுது அப்படின்றத காட்டுவதற்காகத்தான் அந்த நம்பர். இப்போ அலிஃப் லாம் மீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதுக்கு மேலே உள்ள ஐன் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி ஆயத்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஆலு இம்ரானுடைய ஸ்டார்டிங் அலிஃப் லாம் மீம் அங்கிருந்து ஆரம்பிச்சு எங்க அந்த ஐன் முதல் ஐன் முடியுதோ அது வரைக்கும் 9 வசனங்கள் முடிஞ்சிருக்கு. ஸோ மேலே உள்ள ஐன்லேருந்து இந்த ஐன் வரைக்கும் இடையில இருக்கக்கூடிய வசனங்களுடைய எண்ணிக்கை 9 அப்படின்றது தான் ஐனுடைய வயிற்றுல போடப்பட்டிருக்கக்கூடிய நம்பர். ஐனுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பர் அப்படின்னா அங்கேயும் இப்போ ஜுஸ்னுடைய ஆரம்பத்திலிருந்து எந்த ஜுஸ்ல நம்ம இருக்கிறோமோ, இப்போ ஆலு இம்ரான் சூரா 3வது ஜுஸ்உம் 3வது ஜுஸ் தான். இந்த ஜுஸ்இலிருந்து எத்தனாவது ஐன் இந்த ஐன் அப்படின்றத காட்டுவதற்காக கீழே ஒரு நம்பர் போடப்பட்டிருக்கும். ஸோ ஐனுக்கு மேலே உள்ள நம்பர் சூறாலிருந்து இது எத்தனாவது ஐன், ஐனுக்கு கீழே இருக்கிற நம்பர் ஜுஸ்இலிருந்து இது எத்தனாவது ஐன் அப்படின்றத காட்டுறதுக்கு ஐனுடைய நடுவில் இருக்கக்கூடிய நம்பரு மேலே உள்ள ஐன்லேருந்து இந்த ஐன் வரைக்கும் நடுவில் உள்ள வசனங்கள் எத்தனை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான நம்பர் தான் இந்த நம்பர். இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் குரானை நம்ம ஓதுறோம். அதே நேரத்தில் இந்த சப்ஜெக்டுகள் எல்லாம் நாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்றதுக்கான இந்த இடத்த நாம் புரிஞ்சுக்கணும். குரானில் 114 சூறாக்கள் இருக்கு. ஒரு சூறாவை பற்றி இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா அந்த சூறாவை பற்றி பேசினதே இல்லை. சொல்றது உங்களுக்கு விளங்குதுங்களா? ஒரு சூறாவை பற்றி இன்னொரு சூறால இந்த சூறா இந்த மாதிரியான சூறா அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா பேசினதே கிடையாது சூரத்துல் ஃபாத்திஹாவை தவிர. சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி சூரத்துல் ஹிஜ்ர்ல அல்லாஹு தஆலா பெருமைப்படுத்தி பேசுறான். அது எப்படி பேசுறான் அப்படின்னா சூரத்துல் ஹிஜ்ரினுடைய 87வது வசனத்துல அல்லாஹு தஆலா பேசுறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட, நபியே வலகத் ஆதைனாக சபஅன் மினல் மசானி வல் குர்ஆனல் அஸீம், உங்களுக்கு திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்களையும் மகத்தான குர்ஆனையும் நாம் வழங்கி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பேசுறான். உங்களுக்கு திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்களையும், திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்கள் எது அப்படின்னா சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் தஆலா குறிக்கிறான். வல் குர்ஆனல் அஸீம், மேலும் மகத்தான குர்ஆனை. இது சூரத்துல் பக்ராலேருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் உள்ள இந்த குர்ஆனையும் நாம் வழங்கி இருக்கிறோம். இப்போ இந்த ரெண்டுக்குமான ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி பிரித்து கொடுக்குறான்? சூரத்துல் ஃபாத்திஹா
சூரத்துல் பக்கராலேருந்து சூரத்துல் நாஸ் இதையும் நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், இதையும் நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா இப்படி ஏன் பிரித்து பேசணும்? சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு மேட்ரு, சூரத்துல் பக்கராலேருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் இன்னொரு மேட்ரு அப்படின்றத அல்லாஹு தஆலா ஏன் பிரித்து காமிக்கிறான் அப்படின்ற இந்த எல்லா விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ ஒரு சூறாவை பற்றி இன்னொரு சூறால ஒரு வசனத்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசி இருக்கிறான் அப்படின்னா அது சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி மட்டும்தான் அல்லாஹு தஆலா இந்த மாதிரி பேசி இருக்கிறான். இன்னும் சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி என்னெல்லாம் சிறப்புகள் இருக்கு அப்படின்றதை பற்றியும் அல்லாஹ் ஏன் இந்த வசனத்தில் இப்படி பிரித்து பேசியிருக்கிறான் அப்படின்றதை பற்றியும், மேலும் சூரத்துல் ஃபாத்திஹா என்னெல்லாம் பேசுது, நமக்கும் அந்த சூறாவுக்கும் என்ன தொடர்பு, அல்லாஹு தஆலா எதை நமக்கு அதிலிருந்து கற்றுத்தரான் அப்படின்றதையும் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பின்னாடியிலேருந்து சின்ன சின்ன சூறாலேருந்து ஒவ்வொன்றாக நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போகலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.